Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. திருவண்ணாமலையில் நரபலிங்கிற ஒரு கான்செப்டை ஒருத்தன் வச்சு பிஸ்னஸ் பண்ணிருக்கான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நரபலியா மதன், இது நம்ம ஆந்திர பிரதேசில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு கேரளாவில் கூட 1-2 இன்சிடென்ட் வந்திருக்குது. இது என்ன தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையிலையா இப்போவான்னு கேட்டிங்கன்னா எஸ். நேத்திக்கு தட்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போலி சாமியார் கிட்டத்தட்ட 68 வயசு பதுங்கி இருக்கிறப்போ, ஒரு ஆசிரமத்தில் ஒளிஞ்சிருக்கிறப்போ தமிழ்நாடு போலீஸ் கிராப் பண்றாங்க. இந்த தட்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போலி சாமியார் ஒரு 50 வயசு அம்மாவை அலமேலு அப்படிங்கிற ஒருத்தங்களை ஏமாத்தி திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு உங்களை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி அவங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணி, யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு ஏரி பக்கம் பூஜை எல்லாம் பண்ணி அவங்கள அனுப்பிச்சு வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம தான் நான் சொன்ன மாதிரி கேரளா ஆந்திராவில் அப்பப்போ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பட் தமிழ்நாட்டில் 2024ல் இப்படி ஒன்று நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் நடந்திருக்குது. இனிமே இன்னொன்று நடக்கக்கூடாதுன்னா இப்போ என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம முழுசா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய அலமேலு அம்மா இருக்காங்க, நம்மளை சுற்றி அதே மாதிரி தட்சன் மாதிரி நிறைய போலி சாமியார் இருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, முதல் விஷயம் அலமேலு அப்படிங்கிற ஒருத்தங்களை பற்றி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி பார்த்துருவோம். ஏன்னா அவங்களோட தனிமை இதை எப்படி லீட் பண்ணியிருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாருமே அப்பா அம்மா வளர்க்குறாங்க, வளர்த்ததுக்கு அப்புறம் பசங்க விட்டுட்டு போயிடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்களை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. அலமேலு அம்மாவோட வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பமா இருந்திருக்குது. அலமேலு அவங்களுக்கு சுப்பிரமணி அப்படிங்கிறவங்க தான் கணவன். 2 பேருக்கும் குழந்தைங்க இருக்காங்க, 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல வாசிக்க முடியுது. இந்த 3 பேருமே எல்லாருமே நல்லா வளர்க்குறாங்க. 2018ல கோவிடுக்கு முன்னாடி சுப்பிரமணி அப்படிங்கிற அலமேலு அம்மா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தனிமை இருக்குது. அதுக்கப்புறம் கோவிட் வருது. மீன்வைல் 2024ல அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க அத்தனை பேருக்குமே கல்யாணமாய் கிளம்பி போயிட்டாங்க. யாருமே அவங்கள கண்டுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. யாருமே, அதாவது இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த குழந்தைங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஊரை விட்டு. அண்ட் அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இவங்க தனிமையில இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களோட ஏரியாவுக்கு புதுசா ஒரு சாமியார் சேர்றாரு. அதுதான் இந்த போலி சாமியார். தட்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு போலி சாமியார் தன்னை ஒரு சிவபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல இருக்கிற மலையப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமம், அங்கதான் இவங்க இருக்காங்க. சோ அங்க சேர்றாங்க. அண்ட் இவங்க இருக்கிறத பார்த்துக்கிட்டு இவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா அவங்க கிட்ட போய் சாமியார் அப்படிங்கிறதுனால இவங்க தனிமையில இருக்காங்க. கடவுள் அதெல்லாம் பத்தி பேசுறப்ப இவங்க இருந்துகிட்டு அவங்கள நிறைய பினான்சியலா கெயின் பண்ண பார்த்திருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இவங்க கூட ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டு இந்த ஒரு சாமியார் ஒவ்வொரு டைமும் திருவண்ணாமலை போறப்ப கிரிவலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வருவாரா. இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்களா. நாளடைவுல அந்த அம்மா கிட்ட திருவண்ணாமலையில செத்து போனோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மறுபடியும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இதை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த அம்மா அப்படியா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆராய்ந்து பாக்குறாங்க. பேசிக்கா அங்க ஒரு கதை இருக்குது. ஜெனரலாவே திருவண்ணாமலைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணாமலையாரோட கதை என்னன்னா, ஒரு டயத்துல மித்தாலஜிக்கலா விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில யாரு பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு சண்டை வந்துச்சு. அந்த சண்டையை சிவன் கிட்ட போய் தீர்த்து வைக்கிறதுக்கு 3 பேர்ல யாரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்கிறப்போ சிவன் இருந்துகிட்டு, சரி ஓகே ஒரு காம்படிஷன் வச்சுப்போம், நான் ஒரு பெரிய ஃபார்ம் எடுக்கிறேன், என்னோட தலையை பிரம்மாவும் என்னோட காலை விஷ்ணுவும் பார்க்கணும், யாரு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு திருப்பி வரீங்களோ அவங்க தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வச்சாங்களாம். இந்த காம்படிஷன் வைக்கிறப்போ சிவன் நிறைய ஜோதிலிங்கமா அப்படியே மேல வெர்டிகலாவும் மண்ணுக்கு உள்ளேயும் போனாங்களாம். 2 பேர்னாலும் கடைசியில வர முடியல. அப்போ 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க சிவன் தான் அல்டிமேட்னு சொல்லிட்டு. சோ இந்த திருவண்ணாமலையில இந்த சிவன் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டும், அதுக்கப்புறம் பார்வதி அவங்க சிவன் கிட்ட சேரணும்னு நினைக்கிறப்ப திருவண்ணாமலையில இருந்தா தவம் செஞ்சாங்க. கடைசியில அவங்க அதன் மூலியமா தான் சிவன் கிட்ட போனாங்க. சோ நிறைய கடவுள்களை இந்த திருவண்ணாமலையோட நம்ம ஸ்டோரிஸ்ல கேள்விப்படுறோம். ஸோ இதெல்லாம் இந்த அம்மா கிட்ட சொல்லி அதை வச்சு கும்பிட சொன்னா பரவாயில்ல. பட் அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போ அங்க செத்தாதான் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கிற ஒரு கான்செப்டை சொல்லி அவங்கள டியூஸ்டே, இந்த வாரம் டியூஸ்டே அன்னைக்கு அவங்க கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. திருவண்ணாமலைக்கு வந்த இடத்துல கோவில்லாம் போறாங்க. அப்புறம் இவங்களே இருந்துகிட்டு என்னை பலி கொடுத்துருங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதான் சிவன் கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்கள பூஜை பண்ணியிருக்கான். ப்ராப்பரா இந்த சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி அவங்கள தனியா கூப்பிட்டுட்டு போய் அந்த கொளத்தூருங்கிற கிராமத்துல ஏரி கிட்ட கரெக்டா வச்சு அங்க ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்த அதனால தான் அவன் சூஸ் பண்ணியிருக்கான்னு வேற அவன் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறான். ஸோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் யாருமே பார்க்கலங்கிறத முக்கியமான விஷயம். அங்க சிவன் கோவில் இருக்குது ஃபைன், பட் யாருமே பார்க்க கூடாதுன்னு அங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்கள நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணியிருக்கான். இந்த கொலை பண்ணக்கூடிய போலி சாமியார் அலமேலு அம்மாவை உட்கார வச்சு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே என்னை இப்போ சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் இவனே அவங்கள நான் உங்க டீடைல்ஸ்குள்ள போக விரும்பல, பட் அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஸோ உடல் அங்கேயே இருந்திருக்குது. அண்ட் இதெல்லாம் பண்றப்பமே அவனுக்கு தெரியுது இது தப்புன்னு. ஸோ பண்ணதுக்கப்புறம் அங்கே தப்பிச்சும் ஓடி இருக்கான். ஸோ அடுத்த நாள் காலையில் விவசாயிங்க இங்க வராங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு ஏரி கிட்டங்கிறதுனால இட்ஸ் அ ஃபார்ம் லேண்ட். ஸோ அங்கே வரக்கூடிய விவசாயிங்க இந்த இடத்துல ரொம்ப என்னடா புதுசா ஏதோ பூஜை எல்லாம் பண்ண மாதிரி இருக்கு. நீ கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது
இங்க ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்குன்னு உடல்ல பார்த்த உடனே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட சொல்றாங்க. போலீஸ்க்கு புரியல. பூஜை பண்ணி வயக்காட்டு கிட்ட இப்படி ஒன்று திருவண்ணாமலையில் ஆஃபர் நம்ம கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸுமே வந்து முதல்ல வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சுத்தமா புரியாம தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இவங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பாக்குறப்ப அவங்க கிட்ட வந்து ஒரு டப்பா கிடைச்சிருக்குது. இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னு ஏன்னா யாருன்னு தெரியல, திடீர்னு சம்மந்தமே இல்லாம வயக்காட்டுல ஒரு உடல். ஸோ அவங்க அந்த பாக்ஸ் ஒன்று கிடைக்குது. அது என்ன பாக்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் வைப்போம், அந்த மாதிரி ஒரு பாக்ஸ். அண்ட் கோஇன்சிடென்டலி இந்த பாக்ஸ் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு கடையோட பாக்ஸ். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த லாஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு திருவண்ணாமலையில் இந்த கடை இருக்குள்ள இந்த கண்ணாடி கடைக்கு யார் யார் வந்துட்டு போனாங்கிற டீடைல்ஸ் வாங்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க. அண்ட் அதுல வந்து 2 பேர் நடந்து போறது தெரியுது. அதாவது இந்த போலீஸ் சாமியாரும் இந்த அலமேலு அம்மா 2 பேருமே வந்து நடந்து போறாங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கிளீனா அப்சர்வ் பண்றப்போ போலீஸ்க்கு தெரிய வருது. அடுத்து யார் இந்த பர்சன், யார் இந்த போலீஸ் சாமியார்? ஏன்னா நடந்து போறது பாத்தீங்கன்னா 2 பேர் நடந்து போறாங்கன்னு தெரியுது. பட் அது யாருன்னு தெரியணும்ல. அதுக்கு அதையுமே எல்லார்கிட்டயும் சர்க்குலேட் பண்ணி யார் இவருன்னு கேட்கிறப்போ இவர் மாசம் இந்த மாதிரி கிரிவலத்துக்கு கூப்பிட்டு வருவாரு அப்படிங்கறத அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அண்ட் இவர் யாரு அப்படின்னு கேட்கிறப்ப இந்த தட்சன் அப்படிங்கிற ஒரு சாமியார்னு தெரிய வருது. சரி, தட்சன்கிற சாமியார் எங்க இருக்காருன்னு தேடிட்டு இருக்கப்போ தான் ஒரு துப்பு கிடைக்குது. இங்க சென்னை கிட்ட இருக்கக்கூடிய குன்றத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்க இவர் இருக்கலாம்னு சொல்றாங்க. போலீஸ் வந்து ரொம்ப விரைந்து இங்க வந்துடுறாங்க. வந்து பார்த்தா கரெக்டா அங்க தட்சன்கிறவன் இருந்திருக்கான். அவனை பிடிச்ச போலீஸ் இருந்துகிட்டு சரி இவன் அல்டீரியர் மோட்டிவ் ஏதாவது இருந்திருக்கும், எதுக்காக இதை பண்ணாங்கிறப்ப மோஸ்டா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு மேபி சொத்து ஆசையா இருக்கலாம், சம்திங் லைக் தட் இருக்கும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றப்போ இந்த தட்சன்கிற 68 வயசு நபர், இதுல ஆச்சரியத்தை பாருங்களேன், அவங்களுக்கு 50 வயசு, அவங்கள சிவன் கிட்ட அனுப்பிச்சிட்டானா. இவனுக்கு 68 வயசு, சிவனும் போல பாருங்க, அனுப்பிச்சு வச்சதே வந்தான். இவன் கிட்ட எதுக்கு இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவன் தெளிவா சொன்னது, அவங்க தான் என்ன பண்ண சொன்னாங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்க தான் என்ன பண்ண சொன்னாங்க, அவங்க அந்த இடத்துல வந்து தலை துண்டிக்கப்பட்டால் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகலாங்கிறத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க, சிவன் கிட்ட போகலாம் நம்புறாங்க அப்படின்னு. இந்த இடத்துல திருவண்ணாமலைக்கு நிறைய மக்களோட நம்பிக்கை இருக்குது, அங்க நிறைய இதிகாசங்கள் சொல்லப்படுதுங்கிறதெல்லாம் உண்மை. ஆனா இங்க வந்து தலையை வெட்டி இறந்து போனாங்கன்னா ஒருத்தங்க கடவுள் கிட்ட போவாங்கன்னு யாருமே சொல்லல. இப்படி ஒரு விஷயத்தை இவனா வந்து அவங்க கிட்ட போதிச்சு அதுக்கப்புறம் அவங்களே அதை சொல்லி அதுக்காக இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றான். இப்பவும் போலீஸ்னால இது 100% இதனால தான் பண்ணிருப்பாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது. இது தாண்டி அல்டீரியர் மோட்டிவ்ஸ் ஏதாவது இருக்குமாங்கிறத இன்னமும் தேடிட்டு இருக்காங்க. மூட நம்பிக்கைங்கிறத வந்து எவ்வளவு ஈஸியா சில பேர் மேனிபுலேட் பண்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இது மட்டும் ரீசனா இருக்காது, அந்த ஆளுக்கு வேற ஏதாவது அல்டீரியர் மோட்டிவ் இருந்திருக்கும், வேற ஏதாவது இதுல இருந்து அவர் எடுத்திருப்பாரு, அந்த சொத்துக்காக ஏதாவது ஆசைப்பட்டாரு, என்ன இதுக்கு பின்னாடி இருக்குதுங்கிறத நம்ம தேடி பார்க்கணும். இல்ல இதுதான் காரணமா இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை. ரெண்டுல எதா இருந்தாலுமே வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா மூட நம்பிக்கையில ஒருத்தங்க வந்து இழந்துட்டு நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு ரொம்ப பேசிக்கா முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம். மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இருக்குது. அட் த சேம் டைம் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ்ல போட்டுருங்க. அதை கேட்கறப்பமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. கரெக்டா எல்லாருமே அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, எல்லாம் பார்த்துக்கணும் சரி. பட் நம்மளை இந்த இடத்துக்கு உருவாக்குனதே அவங்க தானே. நம்ம இந்த உலகத்துல ஒரு ஆளா நிக்கிறோம்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாம நம்ம வளர்ந்துருக்கவே முடியாது. அவங்களுக்கும் நம்மளுக்கும் 1000 ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்கலாம். பட் அவங்களை கம்ப்ளீட்டா கைவிட்டு அவங்களை இந்த மாதிரி ஆட்கள் அட்வான்டேஜ் எடுக்கிற அளவுக்கு போறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களால முடிஞ்சா உங்க குடும்பத்துல உங்களோட தாத்தா பாட்டியோ இல்ல அப்பா அம்மாவோ யாரோட டச்சோ இல்லாம ரொம்ப தனியா இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா எனக்கு புரியுது, நம்ம எல்லாருக்குமே அவங்க கூட இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் டைம் இப்படி யாராவது ஒருத்தங்க தனியா இருப்பாங்க, ஏதாவது பேசாம இருந்திருப்பாங்க. அது உங்க சைடு இருக்கலாம், அவங்க சைடு இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட், அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் மாரல் சப்போர்ட் நம்மளால கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நத்திங் லைக் தட். ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணுவோம். இந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைங்கிறப்ப தான் யாரோ ஒருத்தன் உள்ளுக்குள்ள வந்து அவங்களோட மண்டையை கழுவி இந்த மாதிரிலாம் ஏமாற்ற முடியுது. நியாயமா அங்க இருக்கிற குழந்தைங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சவனா அந்த குழந்தைங்களை விட நம்ம யாருமே அதிகமா ஃபீல் பண்ண போறது, அவங்க இருக்கிறதுல அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளோட ஃபேமிலியில் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ணிட வேணாங்கிறது தான் இன்னைக்கு வீடியோட முக்கியமான ஒரு நோக்கம். ரெண்டாவது, கடவுளை கும்பிடுறதுன்னு ஒண்ணு, ஆனா கடவுளை பார்க்க போறேன் என்னை பலி கொடுத்துட்டு போங்கிறது கம்ப்ளீட்டா மூட நம்பிக்கை. தயவு செஞ்சு பிலீஃபுக்கும் மூட நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய லைன்ஸ் இருக்குது. அது சின்ன தூரம் கிடையாது, ரொம்ப பெரிய தூரம் இருக்குது. அது ரொம்ப தெளிவா பார்த்து நின்னுக்கோங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்க இந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு போயிடுறீங்க, பட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் இங்க ஒரு எஃபர்ட் போட்டு உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சேர்க்கிறேன்ல, எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு, உங்க ஃபேமிலி குரூப்ஸ்ல எஸ்பெஷலி போஸ்ட் பண்ணுங்க. டேக் கேர்.